ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் ரிஜிஸ்ட்ரியிலேருந்து உங்கள் பிஜிஎம் வாட் இஸ் த கண்டென்ட் பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பைசன் மூவி படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ரொம்ப நாள் கழித்து நான் வந்து சண்டேயில் எப்பவுமே ஒர்க்கில் இருக்கும். இந்த சண்டே தான் போய் மூவி பார்த்தேன். ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு மூவி பார்க்கக்குள்ள தான் ஒரு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த தேட்டருங்கிறது வந்து காம்பவுண்ட் ஆடியன்ஸ் எல்லோரும் உள்ளுக்குள்ளே வருவாங்க. பெரியவங்க எல்லாரும் வருவாங்க. ஆல் கேட்டகரி பீப்புள் டு ஒரே இடத்துல சந்தைக்கு இடம் பாருங்க தேட்டர் தாங்க. அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து ஃபீனிக்ஸ் மால், வேலைச்சேர்ந்து மால் இருக்கிறது செகண்ட் இடத்துல இருக்க அந்த மால். அதில் ஒரு சினாரியோ நினச்ச ஒரு காமெடியான விஷயங்கள் அந்த வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் இதில் போகிறோம். இப்போ வந்து பைசர் மூவி பற்றி ரிவ்யூ பண்ண டாக் கொடுக்கட்டும். ஓகே, நம்ம இந்த ஃபினிஷிங் வந்து ஆரம்பிக்கணும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு எமோஷனல் பாண்டிங் கலந்த ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த படத்தில் வந்து லவ் சீன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்ன ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா, ஹீரோனி வந்து வயசில் மூத்தவங்க, காதலுக்கு வந்து வயசு முக்கியங்களாமங்கன்னா அது இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அழகான லவ் அப்படி இருக்கும். இதை அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கபடி பிளேயராக இருப்பார் ஹீரோ. அதுதான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கும். ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டிருக்கோமோ சரி, ஒரு இடத்துல வந்து நம்ம அசிங்கப்படுத்தினாலும் சரி, நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கும் இல்லையா, அந்த திறமை இருக்கு இல்லைங்களா, அந்த திறமை வந்து ஒரு கட்டத்தில் வெளிப்படக்குள்ள எல்லாமே கிட்டத்தட்ட மறைஞ்சிடும். ஒரு வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லாமே வந்து அது மறைஞ்சிடும். நம்ம கொண்டாடப்படுவாங்க. அந்த வெற்றிக்காக போராட கொண்டிருக்கிறதா ஒரு ஹீரோ. அவருக்கு வந்து கபடி ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல டேலண்டான பர்சன். அந்த டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தக்குள்ள பல எதிர்ப்புகளை வந்து அவர் சுற்றி வரும். அந்த எதிர்ப்புகளை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வர்றதுதான் படத்தோட மிகப்பெரிய விஷயம். நம்ம லைஃப்பில் வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த ஸ்கூலில் நடக்கிற சில விஷயங்களை வந்து ஒரு வாத்தியார் தான் வந்து ஒரு மாணவன் வந்து வழிகாட்டணும் இல்லையா. இந்த படத்தில் வாத்தியார் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பிடி வாத்தியாரா. ரொம்ப அழகாக ஒரு மாணவனை எப்படி ட்ரைன் அப் பண்ண சொல்லிட்டு அவர் கூடயே இருப்பார். இதேமாரி வாத்தியார் நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு வாத்தியார் வந்து அவர் கூடவே இருந்து இந்த பையனுக்கு படிப்பு இல்லையா, வேறு விளையாட்டில் எதற்கான அவனை தட்டி கொடுத்து ஒரு லெவலுக்கு ஏற்றோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூட ட்ராவல் பண்ணுவார். அவருக்குள்ள ஒரு சின்னாரியம் நடக்கும். இந்த ஏன்டா ஸ்கூல்லாம் ஜாதி மதம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த படத்தில். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹீரோ வந்து பல தடைகள் வரணும். என்ன இது என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கணும் நம்பர், பட் நல்ல மனிதர்கள் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. யாராக இருந்தாலும் கை கொடுக்க ஒரு ஆள் தேவைங்க. யார் நீங்களாக இருக்கணும், நானாக இருக்கணும், யாராவது வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது. நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த படத்துல அதுமாரி வந்து லாஸ்ட் மினிட்ல சில பேர் அவருக்கு வந்து கை கொடுப்பாங்க. அவரோட டேலண்ட் எல்லாம் பேசப்படும். அவர் வந்து ஜெயிச்சிருவார் இந்த படத்தில். ஓவராலாக வந்து மாரி செல்வராஜ் வந்து அவர் படத்தில் வந்து அழகான மெசேஜ் வந்து டீகோடிங்காக கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் ஒரு எமோஷனல் கலந்த ஒரு அருமையான படம் அந்த படம். இந்த படம் பார்க்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்மளுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குன்னா அது வந்து இந்த சமுதாயத்தில் பண்ணக்குள்ள பல எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புலாம் தட்டி தூக்கி உங்களோட முயற்சிகளை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நல்ல ஒரு மனிதர்களை வந்து பார்த்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க, ஒரு சான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சான்ஸ் நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லைங்களாங்க, அதுதான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பொறுத்து ஆகும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நான் வந்து கேதர் பண்ணிட்ட விஷயம். இந்த படம் இந்த வீடியோட இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சோஷியல் சீரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.